இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கொலோசேயர் 2ஆம் அதிகாரம் கிறிஸ்துவின் மேன்மையை குறித்தும் மனித பாரம்பரியங்களுக்கு போலி போதனைகளுக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து கற்றுத்தருகிறது. 2ஆம் அதிகாரத்தை 4 பிரிவுகளாக பிரித்து தியானிக்கலாம். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் விசுவாசிகளுக்காக பவுலின் போராட்ட ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது பகுதி 6ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவில் வேரூன்றி கனி கொடுத்தலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது பகுதி 8ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் மாயமான தந்திரங்களுக்கு எதிரான எச்சரிக்கையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது பகுதி 16ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் உலக சடங்காச்சாரங்களுக்கு பதில் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் பகுதியான 1ஆம் வசனத்திலிருந்து 5 வரைக்கும் கொலோசையர் மற்றும் லவோதிக்கா சபை மக்கள் கிறிஸ்துவின் அன்பில் இணைக்கப்பட்டவர்களாய் விசுவாசத்தில் உறுதிப்பட வேண்டும் என்று பரிசுத்த பவுலனுடைய அலாதி வாஞ்சையான ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஞானம், அறிவு, பொக்கிஷம் அனைத்தும் கிறிஸ்துவுக்குள்ளாகவே மறைந்திருக்கின்றன என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. முதல் வசனம், உங்களுக்காகவும் லவோதிக்கேயால் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்றெல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். இது தேவனை நோக்கி செய்யும் ஜெப போராட்டமாகும். ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடே கூட போராட வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கின்றேன். ஜெபம் என்பது தேவனோடு போராடி ஜெபிக்கின்ற ஒரு ஜெபம். அப்படியாய் கொலோசையருக்காகவும் லவோதிக்கேயாவில் உள்ளவர்களுக்காகவும் போராடி ஜெபிக்கிறேன் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். எதற்காக போராடி ஜெபிக்கின்றார்? அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய இரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டுமென்றே இப்படி விரும்புகிறேன். அதுதான் ஜெபம். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 11:33 தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். ஆண்டவருக்குள்ளால் தான், கிறிஸ்துவுக்குள்ளால் தான் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷமாகிய செல்வங்கள் அடங்கியிருக்கிறது. உலகத்தை தேடி ஞானத்தை, அறிவை பெற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்துவை தேடி ஞானம், அறிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கற்றுக்கொள்ளுகின்றோம். 2வது பகுதியாக 6-7ஆம் வசனங்களிலே நாம் கிறிஸ்து இயேசுவை எப்படி ஏற்றுக்கொண்டோமோ அப்படியே அவருக்குள் நடக்க வேண்டும் என்பதையும், விசுவாசத்தில் வேரூன்றினவர்களாகவும் இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருந்து ஸ்தோத்திரத்தோടെ கூட விசுவாசத்தில் பெருக வேண்டும். 6வது வசனத்திலே, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, வேர் கொண்டு வளர வேண்டும். கொலோசையர் 1:10 நாம் படித்தோம், சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து
கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாய் நாம் அன்பு, ஐக்கியம், ஸ்தோத்திரம், ஜெபம், நற்செய்தி பணி, நற்கனி தருதல் போன்றவற்றிலே வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லுகின்றார். 7வது வசனத்திலே, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டு பெருக வேண்டும், வளர வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்குள்ளான வளர்ச்சி ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். இல்லை என்றால் கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் வேர் கொள்ளவில்லை என்பதுதான் அர்த்தம். நம்மை நாமே சோதித்து அறிந்து கிறிஸ்துவுக்குள்ளாய் வேர் கொண்டவர்களாய் அவருக்குள்ளாய் ஒவ்வொரு நாளும் வளருவோமாக. 3வது பகுதியாக 8ஆம் வசனத்திலிருந்து 15வது வசனத்திலே லௌகீக ஞானத்தை குறித்தும் தெய்வீக சுபாவத்தின் பரிபூரணத்தை குறித்தும் ஆவிக்குரிய விருத்த சேதனத்தை குறித்தும் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்ததை குறித்தும் சொல்லியிருக்கின்றார். 8வது வசனத்திலே, லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். உலக ஞானம், மாயமான உலக தந்திரம் நம்மை கொள்ளை கொண்டு போய்விடும். கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவைகள் மனுஷர்களின் பாரம்பரிய நியாயம், உலக வழிபாடு இவைகளை பற்றினதே என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. ஆகவே உலக ஞானத்திற்குள்ளாய் இழுப்புண்டு போகாதபடி நாம் கவனமாக இருக்க வேண்டும். 9வது வசனத்திலே, ஏனென்றால் தெய்வத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. முழு தெய்வமும் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசமாய் இருக்கிறார். இதைத்தான் முதல் அதிகாரத்திலும் 15லிருந்து தொடங்கி சொல்லி இருக்கின்றார். 15வது வசனத்திலே, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். இயேசு கிறிஸ்து தேவனுடைய அப்படிப்பட்ட தற்ஸ்வரூபமாயிருந்தார். கொலோசையர் 1:19 சகல பரிபூரணமும் அவருக்குள் வாசமாயிருக்கவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வத்தினுடைய முழு தன்மை பரிபூரணமாய் சரீர பிரகாரமாய் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசமாயிருந்தது. ஆகவே கிறிஸ்துவை தவிர்த்து வேறு தெய்வமே இல்லை. அவர் ஒருவரே முழுமையான தெய்வம் என்பது தெளிவாய் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசையர் 2:10 மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணமுள்ளவர்களாயிருக்கிறீர்கள். தெய்வத்துவத்தின் பரிபூரணத்தை அனுபவிக்கின்ற நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் பரிபூரணமாய் மாற்றப்பட்டோம் என்ற தெளிவு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் யோவான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இயேசு கிறிஸ்துவின் பரிபூரண தெய்வத்துவ தன்மையினாலே நாமும் ஆசீர்வாதமாய் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம் என்பது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, ஞானஸ்நானத்தினாலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஆண்டவரோடு கூட ஞானஸ்நானத்தினாலே அடக்கம் பண்ணப்பட்டோம். அவரோடு கூட உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையினாலே விசுவாசத்தினாலே எழுந்தவர்களாக நாம் காணப்படுகின்றோம். ஆகவே எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தகந்தீர்க்கப்பட்டோம் என்ற 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தின்படியாய் கிறிஸ்துவுக்காக புது சிருஷ்டியாய் வாழ்வதற்காக எழுந்திருக்கிறோம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 13, 14, 15ஆம் வசனங்களிலே
உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனமில்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடைத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எதிரிடையாயிருந்த அனைத்து கட்டளைகளையும் அவர் குலைத்து போட்டார், வெற்றி சிறந்தார். நம்முடைய மீறுதல்கள் அனைத்தையும் தானே சுமந்து கொண்டார். ஏசாயா தீர்க்கன் 43ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே, நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். நம்முடைய மீறுதல்களை குலைத்து போட்டு நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு தூரப்படுத்தின ஆண்டவர், மன்னித்த ஆண்டவர். அவர் நமக்காக தன்னையும் தனக்குரியவைகளையும் கொடுத்தாரே. எபிரேயருக்கு ஆக்கியோன் 2ஆம் அதிகாரம் 14-15வது வசனங்களிலே, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இயேசு கிறிஸ்து சிலுவையின் மேல் சகல மரண பயத்தையும் சகலவிதமான பிசாசின் தந்திரங்களையும் அவர் அழித்து வெற்றி சிறந்தார் என்பதை கற்றுக்கொள்ளுகின்றோம். ஆகவே கிறிஸ்துவை பற்றி கிறிஸ்துவின் மேல் முழு நம்பிக்கை விசுவாசத்தோடு நாம் வாழுவோமாக. 4வது பகுதியான உலகத்தின் சடங்காச்சாரங்களுக்கு பதில் கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவருக்குள்ளாய் வளர வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே போஜனத்தையும் பானத்தையும் பண்டிகையையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்து பலர் பலவிதமான போதனைகளை கொண்டு வருகின்றார்கள். ஓய்வு நாளானது தேவனுக்கும் இஸ்ரவேலருக்கும் இடையில் அடையாளமாக கொடுக்கப்பட்டது. இது மற்றவர்களுக்கு அல்ல. எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் விடுதலையாக்கப்பட்டதை நினைவு கூறுவதற்காகவும் 10 கற்பனைகளின்படியாய் நியாயப்பிரமாணம் ஒழிக்கப்படாததால் ஓய்வு நாள் கட்டளையை அவர்கள் பின்பற்றி வந்தார்கள். இன்றைக்கு புதிய நியாயப்பிரமாணமாய் புதிய கட்டளைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். ஆனால் புதிய ஏற்பாட்டு சபை வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைகளிலே கூடி வந்தது என்பதற்கு வேதத்திலே பல ஆதாரங்கள் இருக்கின்றது. துரோவா பட்டணத்து சபையார் வாரத்தின் முதல் நாளில்தான் அவர்கள் அப்பம் விட்டு கூடி வந்தார்கள் என்பதை அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 6-7 வரைக்கும் நாம் படிக்கின்றோம். கொரிந்து பட்டணத்து சபையார் வாரத்தின் முதல் நாள் தோறும் இணைந்து வந்தார்கள் என்பதை 1 கொரிந்தியர் 16:2 நாம் படிக்கின்றோம். வாரத்தின் முதல் நாளிலே இயேசு கிறிஸ்துவை நம்பின அனைவரும் கூடி வந்தார்கள். மேலும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளான வாரத்தின் முதல் நாள் காலையிலும் மாலையிலும் அவர்கள் கூடி வந்தார்கள், சீடர்கள் இணைந்திருந்தார்கள் என்பதை யோவான் 20:19 26-29 வசனங்களிலும் நாம் படிக்கின்றோம். ஆகவே நமக்கு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிப்பதற்காக பின்பற்றுவதற்காக நாம் ஏற்படுத்தப்பட்ட நாள். இதை குறித்து நமக்குள்ளாய் எந்த சந்தேகமும் வருவதற்கு தேவையே இல்லை. 20வது வசனத்திலே, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷனுடைய கட்டளைகளுக்கு உட்பட வேண்டாம் என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ரோமர் 6:8 கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். உலகத்தின் காரியங்களுக்கு நாம் மரித்து கிறிஸ்துவுக்கென்று பிழைத்திருக்கிறோம். இப்படியாய் கிறிஸ்துவுக்கென்று நாம் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கொலோசையர் 2ஆம் அதிகாரம்
விசுவாசிகளுக்காக போராடி ஜெபிக்க வேண்டும் என்பதையும், கிறிஸ்துவுக்குள்ளாய் வேரூன்றி கட்டப்பட வேண்டும் என்பதையும், மாயமான உலகத்தின் தந்திரங்களுக்கு மிகவும் எச்சரிக்கையாய் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்றும், உலகத்தின் சடங்காச்சாரங்களுக்கு பின்பற்றாதபடி கிறிஸ்துவை பற்றி கொண்டு பின்பற்ற வேண்டும் என்பதையும் குறித்து கற்றுக்கொண்டோம். இந்த சத்தியத்திலே நிலைத்திருப்போம். கர்த்தருக்கு சாட்சிகளாக வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.